ஓகே மச்சான், பாய்டா. பாத்து பத்திரம் போ. டேய் சொல்றா. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன ஆச்சு? வந்து வராது மட்டும் டென்ஷனா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? நீ கடையில இல்லாத டைம் உன் ஃப்ரெண்ட பாத்துக்க சொல்ற வரைக்கும் சரிதான். அதுக்குன்னு கல்லாப்பட்டி சாவி அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கா? ஏண்டா நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? அதான் நான் பணம் எடுக்கலாம்னு வரேன். எனக்கு முன்னாடி கல்லாப்பட்டியை தரண்டு இந்தாடா 4 லட்சம் ரூபாய் அண்ணன் தர சொன்னான்னு சொல்லி ஏன்ட்டு கொடுக்குறான். இப்படிதான் கடையை பொறுப்பா பாத்துக்கிறியா நீ? இப்படி கல்லாப்பட்டியை பூட்டாம போறியே, நாளை பின்ன ஏதாவது பணம் காணாம போச்சுன்னா யாரா பொறுப்பு? டேய் நிறுத்துடா. என்ன சொன்ன? அவனை நம்பி கல்லாப்படி தந்துட்டு போறேன். டேய், அவன் என் ஃப்ரெண்டுடா. அன்னைக்கு நீ காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு நின்னைய ஓடி வந்து பணம் கொடுத்தானே, அது அவன் மனம்தான். இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. டேய், என்கிட்ட காசு பணம் இருக்குன்னா இன்னைக்கு அவன் என் கூட இருக்கிறவன் இல்ல. நான் கஷ்டப்பட்ட காலத்துல அவன் என் கூட இருக்கான்டா. ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படும் போதுல இருந்து அவன் என் கூட தான் இருக்கான். சரியா? டேய், நான் 10 நிமிஷம் சாப்பிட வீட்டுக்கு வருவேன்டா. இப்ப கடை பூட்டி இருக்கும். ஐயோ, கடை பூட்டுக்குன்னு எனக்கு முன்னாடி அவன் பதறுவான். கடையை திறந்து வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருப்பான். அவனை போய் இப்படி சந்தேகப்படுற? டேய், அவனை நம்பி 4 லட்சம்டா. 4 கோடி ரூபா வச்சுட்டு போனாலும் அதுல இருந்து ஒத்த காசு எடுக்க மாட்டான். சரியா? யாரையுமே பணத்தை வச்சு இட போடாத, அவன் குணத்தை வச்சுப்பாரு. சரியா? நல்ல வேலை அவன் முன்னாடி நீ இதெல்லாம் பேசல. இதெல்லாம் கேட்டா அவன் மனசு கஷ்டப்படும்டா. இந்த மாதிரிலாம் பேசாதடா. அவன் இல்ல, யாருமே இந்த மாதிரிலாம் பேசாத. அப்பா சாமி, நான் சொன்னது உனக்கு இப்ப புரியாது. ஒரு நாள் அவனால படுவ, அப்ப நான் சொன்னது புரியும். அப்ப நான் வந்து பேசிக்கிறேன். டேய் நில்றா. ஷோ